ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாமக்கல் வந்திருக்கேன். இன்னைக்கு புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணாங்க போன மாசம் தான். இந்த சண்டேலேருந்து தான், இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே, இந்த சண்டேலேருந்து தான் எல்லா பஸ்ஸஸும் ஷிஃப்ட் பண்ணாங்க இன்னைக்கு. ஸோ ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நாமக்கலுக்கு. பெங்களூர்லேருந்து வந்தேன். குடிக்கிற தண்ணி வச்சிருக்காங்க. சேலம், ராசிபுரம், அதெல்லாம் சேலம் சேலம் சேலம். ராசிபுரம் வழி, சேத்துமங்கலம், சேலம். நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட். நிறைய பஸ்ஸுங்க நிற்கலாம். ஆனாலும் இன்னும் பழைய பஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. டவுன் பஸ்ஸுக்கு சில பஸ்ஸுங்கெல்லாம் இன்னும் பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் போகிறாங்க. ஜனங்களுக்கும் அது வசதியாகுது. அது கரெக்டாக சிட்டிக்கு நடுவில் இருக்குது இல்லை. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு ரேம்ப் இன்னும் வேலை நடந்துன்னு தான் இருக்குது. இங்கேயும் ரேம்ப் இருக்குது. ஹோட்டல் திறந்துருக்காங்க. கடைங்கள்லாம் எதுவும் திறந்துல்லை. கடைங்க திறந்துட்டா ஒரு சின்ன சின்ன கடை எடுத்துக்கின்னு ஃபுல் இங்கெல்லாம் பரப்பிடுவாங்க. அப்புறமா ஜனங்க நிற்கிறதுக்கு இடம் இருக்கிறது இல்லை. கிளாக் சேலம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க இல்லைங்க. புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினப்போ இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. நல்லா பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறமா காய்கறி விற்கிறவங்க, பழம், நம்ம கடைக்காரங்க வந்து அவங்க பொருளெல்லாம் வெளியில் வச்சுன்னு ஃபுல் நாஸ்தி பண்ணிட்டாங்க. எல்லா பஸ் ஸ்டாண்டும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் கூட தான், புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்களே அப்படி தான் பண்ணாங்க. கிளம்பாக்கம் பரவாயில்ல, அங்கே வந்து யாரும் இல்லீகலாக ஆக்கியபை பண்ண விடல. திருச்சி 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 சேலம் திருச்சி வண்டிகள்லாம் இங்கே தான் வர்றது. ஈரோடு, அதெல்லாம் திருச்சி வண்டிங்க. கோவை, நாமக்கல், கோவை, ஈரோடு. ஈரோடு, நாமக்கல். டாய்லெட் நிறைய கட்டியிருக்காங்க. இங்கே அங்கே ஜனங்கள்லாம் சவுத்தில் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ஃப்ரீ டாய்லெட் கட்டியிருக்காங்க. அப்படிக்கா எஸ்சிடிசி பெங்களூர் போகுது. ஸ்டாண்ட் இருக்கு இவங்ககிட்ட. அந்தாண்ட பக்கம்லாம் ப்ரைவேட் பஸ் எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கும் இடம் இருக்கு. ஈரோடு ஒன்று என்னன்னா, தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டில் த்ரூ அண்ட் த்ரூ பண்ணிடணும். பே இங்கே வந்து டெட் எண்ட் பண்ணிட்டு அங்கே போய் டர்ன் பண்ணி பேயில் பார்க் பண்ணி திரும்பி வாபஸ் வரணும். த்ரூ அண்ட் த்ரூ பண்ணிட்டா எடுத்துகிட்டு வண்டி அப்படிக்கா போயின்னு இருக்கலாம். அப்படியே போய் டர்ன் பண்ணி, சேலமில் கூட அதுதான் பிரச்சனை. போய் டர்ன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி பேயில் போடுறது தான் கஷ்டம். இது திருச்சி வண்டி. நாமக்கல், வேலூர். இது அந்த வேலூர் மாவட்டம் இல்லை, VELUR வேலூர். ஈரோடு, நாமக்கல். சென்னை வண்டிங்க இங்கெல்லாம். ராசிபுரம், ராசிபுரம். இதெல்லாம் கரூர். பெரம்பலூர். அது துறையூர் பஸ். எல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. புதுசில் இன்னும் வேலை நடந்துன்னு இருக்குது. அங்கே வேலை பண்ணின்னு இருக்காங்க. சண்டே தான் ஓப்பன் பண்ணாங்க. மூசிரி. இது திருச்சி, மூசிரி, நாமக்கல், கரூர், திருச்செங்கோடு, நாமக்கல், ஈரோடு, திருச்செங்கோடு, நாமக்கல். எந்த கடையும் திறந்தில்லை. ஏதோ 1-2 கடை திறந்துருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸ், பஜ்ஜி எல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. ஒரு ஹோட்டல் இருக்குது, அவ்வளோதான். வேலைங்க நடந்துன்னு இருக்கு. திருச்சி என்ன வாட்டர் ஃபால்ஸ் இது? ஆகாய கங்கை, கொல்லிமலை. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் நினைக்கிறேன் இது. அதுவும் நாமக்கல் மாவட்டத்தில் தான் வர்றது.
கரூர். பெயிண்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. பார்க்கலாம் என்னென்ன போட்டிருக்காங்க. இதுதான் இந்த வாட்டர் ஃபால்ஸ். இது அது வந்து பெப்பர்னு நினைக்கிறேன். அந்த பெப்பர் செடி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, அது பெப்பர் தானே. இது கொல்லிமலையில் பெப்பர் ரொம்ப விளையிறாங்கல்ல, ஸோ அதுதான் நினைக்கிறேன். இது பலாப்பழம், வாழைத்தோப்பு நிறைய இருக்குது. தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்குள்ள தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடுச்சு. பைனாப்பிள் அடிக்கா போகிறேன், போயிட்டு காட்டுறேன். நல்லா இருக்குது. இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணால் நல்லா இருக்குது. என்னென்னா இப்போ சினிமா போஸ்ட் ஓட்டிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில். இது பெப்பர். தேன், பைக்குக்கெல்லாம் இந்த என்ட்ரன்ஸ். இது கொல்லிமலை காட் செக்ஷன். 70 ஹேர்பின் பெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சின்னு இருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்டில் இந்த கொல்லிமலை காட் செக்ஷன் தான் இது. நிறைய பேர் வீடியோ பிடிச்சின்னு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் உள்ள கூட நாமக்கல்ல இந்த மாதிரி ஆட்டோ பார்த்தேன். ஷேர் ஆட்டோன்னு நினைக்கிறேன். ஷேர் ஆட்டோ தானே அது. முட்டை டவுன் பஸ்க்கு அது ஷெல்டரு. இது தெரில, எந்த கோயிலு தெரில. ஏதோ கோயில் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு. இது ட்ரக் பில்டிங், பாடி பில்டிங் பண்ணுவாங்கல்ல நாமக்கல்ல. எல்லாம் லேலேண்ட் வண்டிங்க பாடி பில்டு. லேலேண்டுன்னு இல்லை, எல்லா வண்டிக்கும் இங்கே தான் பாடி பில்ட் பண்ணுறது. ட்ரக்கு. Salem, Dindikkal. The ubiquitous TN trucks that you see everywhere in India. I also posted many videos of TN trucks that I spotted all over India. Those bodies are built here. Namakkal district, Namakkal town, surrounding places. TN 28. So left pona highway varum, Salem Madurai highway. இது வந்து ஒரு டெட் எண்ட் ரோடு தான். இங்கே வந்து பஸ் பிடிச்சின்னு திருப்பி வாபஸ் அந்த ஹைவே தான் போகணும். ஜனங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். டவுன் பஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஆட்டோக்காரங்கெல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 200 ரூபாய் கேட்குறாங்களாம். எனக்கு டவுன் பஸ் கிடைச்சிச்சு, நான் அதில் வந்தேன். நம்ம நாமக்கல் ரெண்டு பக்கம் ரோடு இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். பட் ஆரோ மார்க்கெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போலேருந்து நடுவில் நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. பஸ் அப்போ ரொம்ப கிட்ட போச்சு.
கேட்டுச்சா மயில் சத்தம்? இளநீர். இது ஏதோ பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமக்கல் மக்கள் உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், எந்த எந்த இடத்த வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்குள்ளே பெயிண்டிங்லாம் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்குங்களுக்கு, ஆட்டோவுக்கு, காருக்கெல்லாம் செப்பரேட்டாக அங்கே இப்போ ட்ராக் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாம் இதுலேயே வராங்க. இப்போ கூட ஒரு ப்ரைவேட் பஸ் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஆட்டோவை இடிக்கிறதுக்கு இருந்தாங்க. தனித்தனியாக எல்லாருக்கும் ஒரு லேன் பண்ணி வச்சுருந்தா கூட எல்லாம் ஒன்றுத்துலேயே வராங்க. ஒன்றும் பண்ண முடியாது. முதல் 2 நாள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ரூல்ஸை, நம்ம விட்டுடுவாங்க. அது நான் பார்க்கவே இல்லையே நான் பெயிண்டிங்கு. அங்கே எந்தோ பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நாமக்கல் ஃபோர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபோர்ட்டு தானே அது? நான் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே புது பஸ் ஸ்டாண்ட் வரும்போது பார்த்தேன் நான். ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்குது, மேலே கோயில் மாதிரி இருக்குது. அது அப்படியே போயின்னு இருந்து மேலே கோட்டை மாதிரி இருக்குது. அது முன்னாடி ஒரு சின்ன லேக் இருக்குது. ஜூம் பண்ணுறேன். மேலே ஃபோர்ட் தெரியுதுங்களா? மேலே ஃபோர்ட்டு. கோயிலா ஃபோர்ட்? அது நியூஸ் பார்த்தேன், தமிழ் நியூஸில், யூடியூப்பில் பார்த்தேன். சேலமில் வந்துட்டு அத்தாரிட்டிஸ் வந்துட்டு ஹோட்டலெல்லாம் பொருளெல்லாம் வெளியில் வச்சுருந்து காலி பண்ணாங்க. இங்கே உணவகம் 2 ஹோட்டல் தான் நினைக்கிறேன். இங்கே சேலமில் எப்படி பண்ணாங்கன்னா, சின்ன சின்ன கடை வாங்கிக்கிறது, பேருக்கு தான் கடை, அது உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. பொருளெல்லாம் வெளியில் வச்சு சமையல் பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு அத்தாரிட்டிஸ் வந்துட்டு இதுதான் உணவகம், இன்னும் முடிஞ்சிடல வேலை. ஸோ அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. எல்லா பொருள், கேஸ் சிலிண்டரு, காய்கறி வெட்டுறது எல்லாமே, டபரா செட்டு எல்லாமே வெளியே வச்சுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து எதாவது எடுத்துன்னு போயிட்டாங்க. இன்னும் வேலை நடக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன கடை எடுத்துக்கின்னு ஃபுல்லாக முன்னாடி ஆக்கிபை பண்ணிடுறாங்க. காய்கறி விற்கிறேன், சமையல் செய்கிறேன்ற பேர் வழியில். அது இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணுவாங்க, திறந்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்தேன் பெங்களூர்லேருந்து வந்து இந்த ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறதுக்குன்னு. பார்த்து முடிச்சுட்டேன், நான் கிளம்புறேன். நான் I came all the way from Bangalore to see this bus stand. I'll just sit down, just for namesake. I'll just sit for 2 minutes and go. எப்பவுமே இந்த பிரைவேட் பஸ்காரங்க கவர்மெண்ட் பஸ் ஆளுங்கிட்ட சண்டை போடுறாங்க. பஸ் எல்லாம் வந்து இங்கே தான் நிற்கிது. நல்லா ஷெல்டர் போட்டிருக்காங்க. பெஞ்ச் எல்லாம் எதுவும் இல்லை, பட் வெயிட் பண்ணோம். இங்கே எல்லாம் ரேஸ் பண்ணுறாங்க 2 பேரும். இன்னும் எல்லா கடையும் திறந்துல்ல. பாடி பஸ் சேலம் வண்டி வந்துச்சு. ஜனங்க நிறைய பேர் காத்துன்னு இருக்காங்க. திருச்சி சேலம். Dead end அது. மெயின் ஹைவேலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளோதான். இதுக்குன்னு 4 லேன் ரோடு பண்ணியிருக்காங்க.
இங்கேருந்து நாமக்கல் சிட்டி உள்ளே போகும் இந்த ரோடு. ஸ்ட்ரெயிட் போனால் மதுரை, இந்த பக்கம் திருச்சி சிட்டி, தஞ்சாவூர்.